இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே. சுபாஷ். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல மனிதர்கள், உங்களுக்கு தெரியும், நிறைய இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்கள அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எல்லோருக்கும் நல்லது பண்ணுறதுல இருக்கும், நல்ல எண்ணமாகவே இருப்போம். பொதுவாகவே எல்லோரும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஏன் தீர்க்க முடியாத அல்லது மரணத்தை சம்பவிக்கக்கூடிய நோய்கள் வருகின்றன அப்படின்ற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நோய் அப்படின்னாலே இந்த உலகியல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கடைபிடிக்காதவர்கள், ஒரு முறையற்ற வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள், போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி செய்யாதவர்கள், நிறைய கெமிக்கல் உணவை உட்கொள்பவர்கள், இவங்களுக்கு தான் நோய் வரும். அது ஒரு பொதுவான கருத்து. இருப்பினும் நல்ல டயட்டை கடைப்பிடிச்சு நல்லவங்களாக இருந்து நல்ல தர்மங்களையும் செய்து நல்ல இறைபக்தியோடு வாழக்கூடியவர்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான நோய் அவர்களை வாட்டி இறுதியில் அவர்கள் இறப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஆக இவர்களுக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு தான் பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரமும் பலிக்காமல் போயிடுது. இறுதியில் மரணம் சம்பவிக்கின்றது. அந்த நிலையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தின் விளைவு தான் இந்த வீடியோ. என்னுடைய துணைவியார் சென்ற 10ஆம் தேதி 3வது மாதம் 2013 பிரெயின் டியூமரில் இறந்து போனாங்க. அது என்னுடைய துணைவியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டயட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். நல்ல சுறுசுறுப்பானவர்கள், எப்பயுமே நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள், நல்ல பக்திமான், எல்லோரிடமும் நல்லவங்கன்னு பேர் எடுத்தவங்க. அவங்களுக்கு 2011 பிரெயினில் ஒரு சின்ன கட்டி வருது அப்படின்னு டயக்னோஸ் செய்யப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நான் இந்தியாவுக்கு சென்று அவங்களுக்கான இந்த வைத்தியங்களை மேற்கொண்டேன். மாடர்ன் மருத்துவத்தையும் செஞ்சேன், சித்த மருத்துவத்தையும் செஞ்சேன், கோயில்களுக்கு சென்று நிறைய பரிகாரங்களை செஞ்சேன், நிறைய தர்மங்களை செய்தேன். இப்படி இருந்தும் அவர்கள் சென்ற 10ஆம் தேதி 3வது மாதம் 2013 அவங்களுடைய 38வது வயதில் இறந்து போயிட்டாங்க. இந்த இறப்புக்கு அப்புறம் என்னால் ரொம்ப மன கஷ்டப்பட்டு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் என்னால் ஒப்புக்கொள்ள முடியல, எதுவுமே சயின்டிஃபிக்காக இல்லை. கடைசியாக தான் தெரிஞ்சு, ஒரு வீட்டின் அமைப்பாகப்பட்டது சரியாக இல்லைன்னா அது ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு போகுன்ற விஷயம் எனக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு வாஸ்து முருகேசன் என்பவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அவர் முதல்ல இந்த விஷயத்தை சொன்னோன்னு என்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியல. அதன் பிறகு அவர் பின்னாலேயே கிட்டத்தட்ட 100-150 வீடுகளுக்கு அவரோடைய நான் பயணம் செய்து மலேசிய மக்களுடைய ஒவ்வொரு வீடாக சென்று நாம் போய் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்ற விஷயம் எனக்கு புலப்பட்டதனுடைய விளைவு தான் இந்த வீடியோ. ஆக நான் ஏற்கனவே தங்கியிருந்த வீடு தென்கிழக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்டில் மெயின் டோர் இருந்த வீடு. அந்த வீட்டில் தான் நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்துக்கு மேல் வாழ்ந்தோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு டோர் உள்ள வீடு, பிளாஸ் ஒரு முச்சந்தி, ஒரு பாதை உள்ள ஒரு வீடாக இருந்துச்சு. அங்கே தென்கிழக்கில் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாருக்குமே கேன்சர் வரும்னு சொல்ல வரல. பெண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வீட்டில் இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சுன்னா, தென்கிழக்கில் டோர் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல முச்சந்தி இருந்தது தான் காரணம் என்று வாஸ்து முருகேசன் அவர்கள் சொன்னாங்க. அடுத்தபடியாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒருத்தர், அதாவது இந்த போர்ட்லைனில் இருக்கக்கூடிய வேல்முருகன் என்பவற்றை பேசி கொண்டிருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்தியாவில் நார்த் வெஸ்ட், அதாவது
வடமேற்கில் மெயின் டோர் அமைந்திருந்தால் ஒரு ஆணுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தை அந்த வீடு, அதாவது இருதய சம்பந்தமான பிரச்சனைகளை அந்த வீடு கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 நிமிடம் வீடியோ தான். அதில் அவர் அந்த விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. அதை தெளிவாக நீங்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதில் வேல்முருகன் அவர்கள் வந்து ஐயா கிட்ட கேட்பாங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டில் உள்ள கதவை மாற்றினீங்களான்னு. இல்லை, ஐயா வந்து சொல்லுவார், அவர் வேற வீட்டுக்கு மாறி போய் அந்த நோய் அவரிடமின்றி இல்லாமல் போணுச்சுன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆக அதை கூர்ந்து கேளுங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களில், தெரிந்தவர்களில் எல்லா விஷயங்களையும் கடைபிடித்தோம், நல்ல டயட்டில் இருந்தோம், நல்ல இறைபக்தியாக இருந்தோம், எல்லா நல்ல செயல் காரியங்களை செய்தும் யாருக்காவது தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தா மறக்காமல் நீங்கள் எங்களை அழையுங்க. வாஸ்து முருகேசன் ஐயா அவர்கள் அடிக்கடி மலேசியா வராங்க. அவரை வைத்து அதற்கான ஒரு நிரந்தர தீர்வை கண்டிப்பாக பார்க்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வாஸ்து முருகேசன் அவர்கள் பேசக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கணக்கு கூட உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்கும் அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் சொல்றீங்க. முன்பின் தெரியாத வீட்டுல எங்க டோர் இருக்குன்னே தெரியாத இடத்துல சரியான இடமான்னு புரியல. ஆனா மனசுக்குள்ள சொல்லுது எனக்கு, இந்த டோர் அது, இந்த டோரு அந்த வீட்டுல இந்த இருக்குல்ல, இது அங்க இருக்கு, என் கணக்கு சரியா இருக்கணும் நெஞ்சு வலி வரும் அப்படின்னு. அப்படியா? 32 வயசு. எங்க அப்பா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெரிய டாக்டர் வெங்கடேசன். அவர் சொல்றாரு, நான் எல்லார்ட்டையும் மறைச்சு வச்சிருக்கேன் நெஞ்சு வலி இருக்கேன். இதுங்களும் என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க? அழைச்சிட்டு போனேன். 100 வெள்ளி கையில வச்சு கொடுத்தாரு. இந்த ஒரே வார்த்தை நான் மொதல் வச்சுட்டு போகிறேன். இந்த முறைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, மாத்திட்டாரா? வீட்டை விட்டு போயிட்டாரு. நான் சொன்ன நல்ல வீட்டை போய் சொல்லுங்க.